تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் பேரருளால் புனித மிகுந்த இஸ்லாம் என்கின்ற சத்திய மார்க்கத்தை நம்முடைய உயிர் மூச்சாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற ஏராளமான விஷயங்களில் அருட்கொடைகள் சம்பந்தமான விஷயங்களும் அடங்கியிருக்கிறது. அதை ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவ்வப்போது நம்முடைய சமூகத்திற்கு நினைவூட்டினால்தான் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வார்கள். அப்படி ஒரு நினைவூட்டும் விதமாக இந்த காலத்திற்கு, இந்த நேரத்திற்கு, நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்திற்கு தகுந்த மாதிரி இந்த அருட்கொடைகள் சம்பந்தமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய சமுதாயமான பனு இஸ்ரவேலர்களை பற்றியும் நாம் நிச்சயம் பார்த்தாக வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஏன்னா இவர்களை புறக்கணித்து விட்டு அந்த வரலாற்றை நம்மளால பேசி முடிக்க முடியாது. திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. 114 அத்தியாயங்களாக 30 ஜுசுக்களாக தொகுக்கப்பட்ட இந்த திருமறையில நீங்கள் பாதியை எடுத்தால் நிச்சயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இருக்கும், பனு இஸ்ரவேலர்களை பற்றி இருக்கும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இருக்கும், ஃபிரௌனை பற்றி இருக்கும், அவனுடைய மனைவியை பற்றி இருக்கும், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை பற்றி இருக்கும், மூசா நபியினுடைய தாயார் பற்றி இருக்கும், அவர்களுடைய சகோதரியை பற்றி இருக்கும். இப்படி குர்ஆன்ல கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான வசனங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இருக்குது, அவர்களுடைய வரலாறுகள் பற்றி இருக்குது. பாதி குர்ஆன்ல பாதியை பிளந்தால் நிச்சயம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்படாத விஷயங்களே இல்லை, அவ்வளவு பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவ்வளவு படிப்பினைகள் அதுல நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கொண்டும் அந்த பனு இஸ்ரவேலர்களை கொண்டும் அவர்கள் வாழ்ந்த காலத்துல இருக்கக்கூடிய படிப்பினைகளை கொண்டும் நமக்கு அறிவுரை புகட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வரலாறுகள்ல என்ன இருக்கிறது, அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு சான்றுகள் இருக்கிறது. ஏன்னா இறைவனே தன்னுடைய திருமறையில சொல்வான்: யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களே, உதுக்குரு நிஅமத்தி அல்லத்தி அலைக்கும், நான் உங்களுக்கு செய்திருக்கிற அற்புதங்களை நினைத்து பாருங்கள். வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட உங்களை சிறப்பித்திருந்தேன் தெரியுமா, அதை நீங்க நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். உலகத்துல ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி மனிதர் வருவார் தெரியுமா, அவர் வந்து இந்த கியாமத் நாள் வந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் வந்திருக்கலாம், ஏராளமான சமுதாயம் வந்திருக்கலாம். ஆனா இறைவன் சொன்ன ஒரே ஒரு சமுதாயம் என்றால் அகிலத்தாரை விட சிறந்த சமுதாயமாக உங்களை ஆக்கியதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று உலகத்திலேயே நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு முதல் சமூகம் என்றால் பனு இஸ்ரவேலர்கள் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு பின்னாடி இந்த உம்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களான
அவர்களுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நம்மை அல்லாஹ் ரப்பல் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். இருந்தாலும் நம்மை பற்றிய வசனத்தை தாண்டி திருமறையில நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பனு இஸ்ரவேலரை குறித்து அவ்வளவு சான்றுகள், அவ்வளவு அருட்கொடைகள் சொல்லப்பட்டிருக்கும், எக்கச்சக்கமான வசனங்கள். ஏன் இதை இந்த நேரத்தில் நாம நினைவுபடுத்துகிறோம் என்றால், அந்த சமூகம் அழிஞ்சு போயிருச்சு, அவர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைத்தான். அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? அவர்களுக்கே தெரியாது. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, அதிகமான மக்கள் இருக்கலாம், ஆனா அவர்களுக்கே தெரியாது அவர்களுடைய வரலாறு. ஏன் நம்முடைய வரலாறு நமக்கு தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா நம்முடைய தலைமுறை, எத்தனை தலைமுறை நமக்கு தெரியும்? தந்தை தெரியும், தந்தையுடைய தந்தை தெரியும், அவங்களுடைய தகப்பனார் தெரியும், அவங்களுடைய தகப்பனார் தெரியாது, அவர்களுடைய தகப்பனார் தெரியாது, அவர்களுடைய தகப்பனார் தெரியாது. அப்ப நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறை நமக்கு தெரியாது. இப்படித்தான் உலக மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. பெருவாரியான மக்கள் இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா இன்னும் ஒரு 5-6 தலைமுறைக்கு பிறகு நம்மை நினைவு கூறுவதற்கு ஆட்கள் இருக்காது, நம்மளை பேசுறதுக்கு ஆட்கள். இதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமே இதுதான். இப்படி ஒரு மனிதர் இருந்தார், இப்படி ஒரு கூட்டம் இருந்தது என்று ஏதாவது ஒரு வரலாறு சொன்னால்தான் ஒழிய நமக்கு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. நம்மளை நினைவு கூறுவதற்கும் ஆட்கள் இருக்காது. நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய சந்ததிகள், நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அவங்களுடைய பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படித்தானே? அதுதான் நிலை, அதுதான் உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அதுதான் வாழ்றோம், வசிக்கிறோம், கழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை முடியும். நம்மள நினைவு கூறுவதற்கு கூட ஆட்கள் இருக்காது. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம், இன்றைக்கோ வாழ்ந்த ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகள் பின்னால உள்ள ஒரு வரலாறு. அப்ப உள்ள விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் குர்ஆனின் மூலம் உயிர் பெற்று கியாமத் நாள் வர வரைக்கும் அந்த தூதரினுடைய வரலாறையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் போட்டியிருக்கிறான், புகழ்ந்திருக்கிறான். அவர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் பேரருள் புரிந்திருக்கிறான். இந்த மூசா நபியினுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 3000 ஆண்டுகள் இருக்கும். இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரும் கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள் கூட்டம். அவர்கள் மீது விலங்கிடப்பட்ட ஏராளமான சங்கிலிகளை அறுத்து எறிந்த ஒரு தூதர், ஒரு அற்புத தூதர் என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை குறித்து தான் திருமறையில ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதுல ஒரு படிப்பினை தான் அருட்கொடைகள் சம்பந்தமான படிப்பினை. ஏன்னா நம்ம சமூகத்தை தாண்டி, நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி, ஏழை நபிமார்களை தாண்டி, ஏழை சமூகத்தை தாண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமான இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான அருட்கொடைகளையும் சான்றுகளையும் அத்தாட்சிகளையும் அல்லாஹ் சமர்ப்பணம் செஞ்சான். எக்கச்சக்கமான அருட்கொடைகள் திருமறை குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயீலின் மக்களே, உதுகுரு நியாமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் இறக்கிய அந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். வஅஃபு பி அஹதி ஊஃபி பி அஹதிக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன், எனக்கு அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த சமூகம் செய்திருந்தார்கள், வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இறைவா, நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், மார்க்கத்துக்கு மாற்றமாக செயல்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான உடன்படிக்கைகளை அல்லாஹ்வோடு என்ன செஞ்சாங்க, பனு இஸ்ரவேலர்கள் செஞ்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுன்னா நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகள்ல ஒன்று ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை விட்டு உங்களை காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய கூட்டத்தார் நாம நினைக்கிற மாதிரி 1-2 வருஷம் ஃபிரௌனால் காக்கப்படக்கூடிய நிலையில இல்லை. கிட்டத்தட்ட மூசா நபி பிறப்பதற்கு முன்னாடியே ஃபிரௌனால் கொடுங்கோட்டை தன்மைக்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்கள். மூசா நபி இன்னும் பிறக்கல. அந்த வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்க. அது சுருக்கமா சொல்றதா இருந்தா, மூசா நபி பிறப்பதற்கு முன்னாடியே ஃபிரௌன் ஆட்சி கட்டுல இருக்கிறான். ஆட்சி கட்டுல இருந்தா, ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்று சொல்கிறான். சொன்னதோடு நிறுத்தவில்லை, தனக்கு இணையாக, தனக்கு போட்டியாக, தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாளர் கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறான். உலகத்தில் பிறக்கக்கூடிய அவனுடைய சமூகத்தை சார்ந்த, அவன் வசிக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய எல்லா பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளையும் வெட்டி கொள்கிறான். தனக்கு நிகரா யாரும் வந்துடக்கூடாது என்பதில் அவ்வளவு துல்லியமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அநியாயக்காரனாக இருக்கிற அந்த கொடுங்கோலந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த மூசா நபியை அவருடைய தாயார் வழியாக பிறக்க வைத்து, எந்த ஃபிரௌன் கொடுங்கோன்மை தன்மையோடு செயல்படுவானோ அவனுடைய கையிலேயே இந்த குழந்தை போகிறது. அப்ப திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்துல சொல்கிறான், எல்லா குழந்தையையும் பார்த்து கொல்ல வேண்டும் என்று கொடூரத்தன்மையோடு செயல்பட்ட இந்த ஃபிரௌனுடைய உள்ளத்திலே கருணை குணத்தை நாம் இறக்கினோம்.
பிறக்கிற எல்லா குழந்தை ஆண் குழந்தையும் பார்த்தாலும் இவனுக்கு ஒரு கோபம், தனக்கு போட்டியா வந்துருவானோ அப்படின்றதுக்காகவே வெட்டி வெட்டி கொள்ளுகிறது. இப்படியான ஒரு கடும் கொடுங்கோன்மை தன்மை கொண்ட இந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்க குணத்தை வர வைக்கிறான் இந்த மூசா நபியை காப்பாற்றுவதற்காக. மூசா நபியினுடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு அபிவிருத்தி, அவனுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, சரி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம். இந்த எண்ணத்தை அல்லாஹ் மீண்டும் செதுக்க வேண்டும் என்பதற்காக ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் பேச வைக்கிறான். விட்டுருவோமே, ஒருவேளை நமக்கு பயனளிக்கலாம், நமக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஃபிரௌனுடைய மனைவி சொல்றாங்க. அதே மாதிரி விடப்படுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் எதிர்கல்லாக, ஒரு எதிர்ப்பு முனையாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து, உயிர் பிச்சையை கொடுத்து தான் இந்த ஃபிரௌனை எதிர்க்க வைக்கிறான். இப்பெல்லாம் என்ன நடக்குது? ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறாங்க, அப்ப எதிர்க்க முடியாது, பேச முடியாது. வளர்கிறார்கள், ஆளாகிறார்கள், இளமை பருவம் வருகிறது, கல்வி ஞானம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்டத்திலே ஏதோ ஒரு கோபத்தினால் ஒரு சின்ன சண்டை, அதுல ஒரு ஆளை குத்திடுறாங்க, அவர் இறந்து போயிடுறாரு. இந்த கொலை குற்றம் மீண்டும் மீண்டும் சுமத்தப்பட்டு மார்க்க பிரச்சாரம் அடிவாங்கும் என்பதற்காக அல்லாஹ்வினுடைய சதித்திட்டத்தின், அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் ஊரை விட்டு போறாங்க. எவ்வளவு காலம் போகுது பாருங்க. சாதாரண ஃபிரௌன் கிடையாது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஆளாகி இளமை பருவத்துக்கு போய் கிட்டத்தட்ட 8 வருஷம் மதியன் நகர் என்கின்ற ஒரு நகருக்கு போறாங்க. அங்க போய் பல வருடங்கள் கழிகிறது, 8 வருஷத்துக்கு மேல கழிகிறது. மீண்டும் திரும்ப வராங்க. இந்த 30-35 வருடங்கள்ல எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கும்? மூசா நபி பிறப்பதற்கு முன்னாடி எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கும்? இப்படியான நிலையில இருக்கக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டம், நினைச்சு பாருங்க, நம்ம சமூகத்துக்கு இது மாதிரியான ஒரு அயோக்கியன், ஒரு ஆட்சி அதிகாரத்தை இருக்கக்கூடிய, ஆட்டம் போடக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருந்து கொண்டு இப்படி நம்மளை கிடுக்குப்பிடி போட்டால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். எத்தனை பேர் தீவிரவாதிகளாக மாறியிருப்பார்கள், எத்தனை பேர் வெடி குண்டுகளுக்கு இரையாக இருப்பார்கள், எத்தனை பேர் தற்கொலை தாக்குதல் என்று கிளம்பி இருப்பார்கள். இதெல்லாம் நடக்கவே இல்லை. நடந்திருக்கலாம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் அல்லாஹ் ஒன்று திரட்டிய சமயம், ஒரு தருணம் என்றால் இந்த இறைப்புகளின் வாயிலாகத்தான். இந்த 30-35 வருஷம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை யோசித்து பாருங்கள், சிரமத்தை யோசித்து பாருங்கள். அந்த நிலையில நாம இருந்தால் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம். இதை அல்லாஹ் சொல்கிறான், யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களுடைய மக்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஃபிரௌனை விட்டு காப்பாற்றியது யார்? ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோலன், அவன் செய்த ஆட்சி முறை, அவன் செய்த எத்தனையோ அக்கிரமமான செயல்பாடுகளை விட்டு உங்களை காப்பாற்றியது யார்? நான் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருட்கொடைகளை அந்த நேரத்திலே நினைவுபடுத்துகிறான். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு அருட்கொடை சொல்லி காட்டுகிறான். கடல் உங்களுக்கு முன்னாடி 2ஆக பிளக்கிறது. ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். நினைச்சிருந்தா அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனசை மாத்திருக்கலாம். ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு எதிராக வானவர்களுடைய கூட்டத்தை இறக்கி வச்சிருக்கலாம். அல்லது வேறு விதமாக மூசா நபிக்கும் அவர்களுடைய கூட்டத்துக்கும் அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கலாம். 6 அறிவு படைத்த அத்தனை மனிதர்கள் இருக்கிற அந்த சபையில ஒரு அறிவும் இல்லாத கடலை ஏன் 2ஆக அல்லாஹ் பிளக்கிறான்? இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் பார்த்த மிக பிரம்மாண்டமான அதிசயம். கடல் கண்ணுக்கு முன்னாடி பிளக்கிறத பார்க்க முடியுமா? அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், அன்னி ஃபضلتكم على العالمين, உலகத்தாரை விட உங்களைத்தான் நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம். எக்கச்சக்கமான அருட்கொடை. கண்ணுக்கு முன்னாடி கடல் பிளக்கிறது, அதுல பயணம் செய்கிறார்கள். தாங்கள் மட்டும் பயணம் செய்ய முடிகிறது, பின்னாடி வரக்கூடிய ஃபிரௌனால் படையெடுத்து வர முடியவில்லை. அவன் அப்படியே மூழ்கடிக்கப்படுகிறான். இது எல்லாம் கண்ணால பார்த்த பிறகும் அந்த பனு இஸ்ரவேலர்கள் மீண்டும் மீண்டும் மாறி செஞ்சாங்க. இதுதான் அல்லாஹ் எடுத்து காட்டுறதுக்கு என்ன காரணம்? அருட்கொடை நீ மறக்கிற, அருட்கொடை நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற, நான் செய்த எவ்வளவோ பேர் உபகாரத்தை நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற என்று அல்லாஹ் எடுத்து எடுத்து காட்டுகிறான். அவர்கள் மீண்டும் மீண்டும் மாறி செய்கிறார்கள். கண்ணுக்கு முன்னாடி கடல் பிளக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வரஃபானா ஃபௌகக்கும் தூர், தூர் என்கின்ற மலையை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி அவர்களுக்கு மேலே அப்படியே பறக்க விடுகிறான். ஒரு சமூகம், அந்த கூட்டம் நிற்கிறது, கண்ணுக்கு முன்னாடி தூர் சீனா மலை அப்படியே உயர்த்தப்படுகிறது. யாரும் தூக்கவில்லை, கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு தூணும் எழுப்பப்படவில்லை, அப்படியே அந்தரத்தில் தொங்குகிறது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா? அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பார்க்க வைத்தான். நம்ம கூட பார்த்தது கிடையாது, பார்க்க முடியுமா? பார்க்க முடியாத அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் காட்டினான். இப்போ உடன்படிக்கை செய்தான் அல்லாஹ். ஃபௌகக்கும் தூர், தூரை நாம அவர்களுடைய மலை தலைக்கு மேல உயர்த்தி அவர்கிட்ட உடன்படிக்கை செய்தோம், என்னை மட்டும் வணங்குங்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். திருமறை குர்ஆன்ல இப்படி எல்லாம் வசனம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் காட்டக்கூடிய செய்தி. அவர்கள் மறந்து மறந்து போறாங்க, மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். பாரு எத்தனை அருட்கொடை செஞ்சாங்க, எவ்வளவு நம்ம உழைக்கிறது இருக்கு,
சாப்பிடுறதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு. இந்த சாப்பாட்டை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து மண்ணு செல்வா என்கின்ற பேர்ல இறக்கி வச்ச சமுதாயம் அந்த பனு இஸ்ரவேலுடைய சமுதாயம். எந்த சமூகத்துக்கு அப்படி அல்லாஹ் இறக்கலையே? யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு பசியினால இன்றைக்கும் நம்ம நாட்டுல எத்தனையோ கோடான கோடி மக்கள் இரவுல தூங்க போகும்போது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது. பிஞ்சு குழந்தைகள் பசியினுடைய வாட்டத்தின் காரணத்தினால இறந்து போகிறது. இந்த பசியை போக்குற விதமாக விவசாயம் பண்ண தேவையில்லை, விளைச்சலை விளைவிக்க தேவையில்லை, உழைக்க தேவையில்லை, சம்பாதிக்க தேவையில்லை. இருந்த வீட்டுல இருந்துகிட்டு அல்லாஹ் ரப்பல் வானத்திலிருந்து மண்ணு செல்வா என்கின்ற உணவை பார்சல் கட்டி இறக்கலாம்னா இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான், பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், நீ நினைச்சு பாரு என்று. அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறான், மீண்டும் மீண்டும் மாறு செய்றாங்க. ஒரு கட்டத்துல மூசா நபியினுடைய காலத்துல பஞ்சம் வருகிறது. அதையும் அல்லாஹ் பேசுகிறான். பஞ்சம் வந்துச்சுல்ல, உங்களுக்கு 12 நீரூற்றுகளை பெருக்கெடுத்து ஓட செய்தது யார்? தண்ணீர் தான் அவசியம், குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல. இந்த பஞ்சம் தாங்க முடியாமல், பசி தாங்க முடியாமல், தாகம் நமக்கெல்லாம் வந்திருக்குதா? நோன்பு நேரத்துல ஒரு 30 நாட்கள் பார்த்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஒரு 40 நாள், ஒரு 50 நாள் தொடர்ச்சியாக தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் நாம நெருக்கடிக்கு ஆளாயிருப்போமா? இல்லவே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான நெருக்கடிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியின் மூலமாக அந்த பஞ்சத்தை போக்கியதாக திருமறையில வசனத்தை இறக்குகிறான் நமக்கு. இதெல்லாம் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்கள் மாறு செய்வதனால ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கோபப்பட்டு அவர்களை அழித்து விடுகிறான், இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தை இறக்குகிறான் பாருங்கள். சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், நீங்கள் செத்து போன பிறகு உங்களை நாம் உயிர்ப்பித்தோம். உலகத்துல எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இறந்த பிறகு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான், ஒரு மறு பிச்சையை அளிக்கிறான். சட்டம் என்றால் ஒரு விதிவிலக்கு என்று உண்டு. இந்த உலகத்துல இறந்து போன எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் உயிர்ப்பித்தது கிடையாது. பெருவாரியாக வரலாறுகள் அல்லாஹ் பார்த்த சில இடங்கள்ல மட்டும்தான் இது மாதிரியான நிலைகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த இடத்திலே மூர்ச்சையாகி போனார் மூசா என்று வரலாறுகள் நமக்கு படிப்பினையை சொல்லும். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உயிரை கொடுத்தாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த மூசா நபியினுடைய சமூகம் ஒரு கட்டத்திலே படைத்தவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி இறந்து போயிருச்சு. இறந்து போன சமூகத்திற்கு அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நாம் மீண்டும் உயிர் கொடுத்தோம். எப்படியான ஒரு கூட்டம் என்று பாருங்கள். இவ்வளத்தையும் நான் சொல்றதுக்கு காரணம், இந்த மாதம் இந்த பனு இஸ்ரவேலர்களை நினைவுபடுத்தாமல் நம்மளால கடந்து போக முடியாது. இப்படியான பனு இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில தவறளித்த ஒரே ஒரு விஷயம், மீண்டும் மீண்டும் மாறு செய்தார்கள். அவர்களிடத்தில் தவறுகள் சுட்டி காட்டப்பட்டுச்சு, பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டுச்சு. மீண்டும் மீண்டும் அது பாவம் என்று தெரிந்த பிறகும் அதிலேயே பயணித்து போனார்கள், அதிலேயே ஊறி திளைத்தார்கள். இதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அல்லாஹ் கடைசியிலே அவர்களை இழிவுபடுத்திய குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றியதாக வரலாறுகள் சொல்லுகிறது. ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அழித்து விட்டான். அந்த சமூகத்திலே எஞ்சியவர்கள் இன்றைக்கும் இருக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான், அவர்களுக்கு வழித்தோன்றல் இருக்கிறது. இருந்தாலும் மிக கடுமையாக அவர்கள் வாட்டி வதைக்கப்பட்டதும் இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானதற்கு காரணம் தவறுகள் சொல்லி காட்டப்பட்ட பிறகும் அதிலிருந்து மாறுபடாமல் இருந்தார்கள், அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தார்கள். இந்த ரெண்டு தான் பிரச்சனை. இன்னைக்கு நம் சமூகத்தை நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நமக்கு அருட்கொடைகளை வாரி வழங்கி இருக்கிறாங்க. என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கிறோமா? 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. சாப்பாடு எத்தனை பேரை கடந்து வருகிறது, எத்தனை பேருடைய உழைப்புல அப்படியே விளைஞ்சு வருகிறது, யோசிச்சிருக்கிறோமா? கல்வி, வேலை வாய்ப்பு, படிப்பு, இதிலேயே நாம இருக்கிறோம், இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நாம் ஏன் மறக்கிறோம்? இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த அருட்கொடைகளை நாம் ஏன் மறக்கிறோம்? இறைவன் நமக்கு விதித்திருக்கிற அந்த கட்டளைகளை நாம் ஏன் மீறுகிறோம்? இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிற எத்தனையோ சட்டத்திட்டங்களை நாம் ஏன் கண்டுகொள்ளாமல் போகிறோம்? இறைவன் பாவம் என்று நமக்கு தெள்ள தெளிவாக துல்லியமாக வரையறுத்து தந்திருக்கிற அந்த விஷயங்களில் ஏன் நாம் வரம்பு மீறுகிறோம்? இறைவன் நன்மை என்று வழிகாட்டி இருக்கிற விஷயங்களில் நாம் ஏன் அலட்சியமாக இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப பனு இஸ்ரவேலருக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? இந்த மூசா நபியை பற்றி அல்லாஹ் 3000க்கும் மேற்பட்ட வசனங்களை வைத்து நமக்கு பாடம் நடத்துகிறான, ஏன் நமக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? குர்ஆன்ல எதற்கு அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை சொல்லி தருகிறான்? அவங்களுடைய வரலாறு நமக்கு தேவையா? நம்ம சொந்த பந்தமா? நம்முடைய அக்கா தங்கச்சி கிடையாது தானே? யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனாலும் இறைவன் ஒரு வரலாற்றை சொல்லுகிறான் என்றால் இதில் இருக்கிறது படிப்பினை, இதில் இருக்கிறது பாடம். இப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்துச்சு, இவ்வளவு அருட்கொடைகளை அனுபவிச்சுச்சு, ஆனாலும் மாறு செய்தது, அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டான். இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய பாடம். நீ இப்படி இருக்காத என்பதற்காக அல்லாஹ் இத்தனை வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறான். யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வரம்பு மீறிய காரியங்கள்,
ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பாட்டு, ஒரு படம், ஒரு கூத்து, ஒரு கும்மாளம், ஒரு இசை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே இசைந்து போகிறது என்றால், அதோடு ஒட்டி வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால், இதெல்லாம் பாவம் என்று மார்க்கம் துல்லியமாக நமக்கு காட்டி தரலையா? இதெல்லாம் தீமை என்று இஸ்லாமிய மார்க்கம் அடையாளப்படுத்தலையா? என்ன குறை இருக்கிறது இஸ்லாத்துல? நம்மள்கிட்ட குறை இருக்குது, நாம தான் பாவம் செய்றோம். மார்க்கத்துல எந்த குறையும் இல்லை. நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியம், இந்த உலகத்தினுடைய படிப்பு, இந்த உலகத்தில் உள்ள வேலை வாய்ப்பு, இந்த உலகத்தில் உள்ள வசதியான வாழ்க்கை, இன்பகரமான அப்படி சுகமான வாழக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஒரு நிலையெல்லாம் பார்த்து மார்க்கத்தை விட்டு நாம உலகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிடுச்சு. அதனால இஸ்லாம் காட்டி தரக்கூடிய நன்மைகளாகவே நமக்கு தெரியறது கிடையாது. இஸ்லாம் காட்டி தரக்கூடிய விலக வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய தீமைகளாக நமக்கு தெரியாது. கேட்டா உலகத்துல நடக்காதுதா, எல்லாரும் செய்யாதுதா, எல்லாரும் பண்ணாதுதா, என் வாழ்க்கையில் நான் பண்ணிட்டேன், இப்படி வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமானுடைய பலவீனம் இவ்வளவு மோசமாக போயிருச்சு. யோசித்து பாருங்கள். மூசா நபியை நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய சமூகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு போருக்கு போயிட்டு வந்து அந்த போரினுடைய கனிமத்து பொருட்களை மக்களுக்கு பங்கு வைக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு விமர்சனம் வருகிறது. சஹாபாக்கள் இருந்து ஒரே ஒரு சஹாபி சொல்கிறார், இது நியாயமான பங்கீடு கிடையாது, நீதியான பங்கீடு கிடையாது. எப்படி இருக்கும் ஒரு தலைவருக்கு? ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த கனல் கூட ஆறவில்லை, அந்த காயம் கூட ஆறவில்லை, ரத்தம் வடிகிறது கூட நிற்கவில்லை. அந்த நேரத்துல இப்படி சஹாபாக்களுடைய கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் நினைத்து பார்த்தது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இந்த சமூகம் என்னை கொடுமைப்படுத்ததை விட, இந்த சமூகம் என்னை இழிவுபடுத்துவதை, என்னை விமர்சிப்பதை விட அந்த சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப தாளாத அளவிற்கு கொடுமைப்படுத்தினார்கள், விமர்சனம் செய்தார்கள். எக்கச்சக்கமான துன்பங்களை சுமந்து தான் அவர் சென்றிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். எல்லா இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் காட்டக்கூடிய செய்தி, இதுல இருக்கக்கூடிய வரலாற்று பொக்கிஷமான மிக முக்கியத்துவமான ஒரு படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சும்மா வசனத்தை இறக்க மாட்டான்ல. இன்னைக்கு நாம ஓடிட்டு இருக்கிறோம்ல, 3000 வருஷம் தாண்டிருச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இறை தூதர், அவங்களுடைய சமுதாயம், அவர்களை பற்றி இன்னைக்கும் அல்லாஹ் சும்மா சாதாரணமா ரசூலுல்லாஹின் மூலமாக வகி செய்தியாக இறக்கவில்லை, குர்ஆன்ல வசனமாக இறக்கி வைத்திருக்கிறான். இந்த வசனங்களை திருமறை தொழுகையில ஓதினால் அது ஒரு வணக்கம். இதுல இருக்கக்கூடிய வசனங்களை ஒவ்வொன்றையும் ஓத அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள் இதெல்லாம் இருக்குது இல்ல. இப்படி திருமறைகளே அல்லாஹ் நினைவுபடுத்துவதற்கு காரணம் என்ன? அந்த சமூகம் அவ்வளவு மேன்மை மிக்கவர்களாக இருந்தார்கள். உலகத்துலதான் எந்த ஆட்சிக்கும், எந்த பதவிக்கும், எந்த பட்டத்துக்கும், எந்த பதவிக்கும், எந்த மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் தேடி இந்த உலகத்தில் நாம நடைபெறுகிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் வாரி 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 அந்த சமூகத்துக்கு கொடுத்தான். ஆனாலும் அவர்கள் மாறு செய்தார்கள். இது காட்டக்கூடிய செய்தி என்ன? எந்த படிப்பும், எந்த வேலை வாய்ப்பும், எந்த மிகப்பெரிய சம்பாத்தியமும், எந்த ஒரு கண்ணியமும் மார்க்கத்தோடு நம்மை சேர்த்து விடாது. மார்க்கம் மட்டும்தான், ஈமானிய பண்பு மட்டும்தான் நம்ம இஸ்லாத்தை இணைத்து வைக்கும். நம்ம நினைக்கிறோம் ஆட்சிக்கு போயிட்டா, இந்த அரசாங்கத்துக்கு போயிட்டா, அது அடைஞ்சிட்டா, இந்த கண்ணியத்தை அடைஞ்சிட்டா, அந்த பதவிக்கு போயிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்படிலாம் கிடையாது. இஸ்லாத்துல சொந்த மாற்றம், சொந்த வாழ்க்கையில மாற்றம், இதுதான் சமூகத்துல மாற்றம். அல்லாஹ் திருமறையில அப்படிதான் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌம் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம், அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு மாற்றத்தை கொடுக்க மாட்டான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். தங்கள்கிட்ட உள்ள தவறுகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் மாற்ற மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் திருமறையினுடைய ஸ்டைலு, இதுதான் அல்லாஹ்வுடைய பாணியே, இதுதான் அல்லாஹ் பாணின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட உள்ள தவறுகளையும் பாவத்தையும் விட்டு விலகினால் நிச்சயம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். நீங்க நினைக்கிறோம் ஆட்சியாளர்களால், எதிரிகளால், துரோகிகளால், நயவஞ்சர்களால் இந்த சமூகத்திற்கு எக்கச்சக்கமான இன்னல்களும் நெருக்கடிகளும் கிடுக்கப்பிடிகளும் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. கோபப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். நியாயம்தான். இதற்குண்டான சொல்யூஷன் என்ன? தீர்வு என்ன? சமூகத்தில் உள்ள தீமைகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி எறிகிறோமா? சுய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை விட்டு விலகி வருகிறோமா? நன்மையின் பக்கம் போகவில்லை என்றால் அதன் பக்கம் போகிறதுக்கு முயற்சி செய்கிறோமா? பாவத்தை விட்டும் தீமையை விட்டும் விலகாதவருக்கு இந்த சமூகத்திற்கு எப்படி மாற்றம் வரும்? எப்படி முன்னேற்றம் வரும்? அந்த சமூகம் அழிந்து நாசமாய் போவதற்கு காரணம் என்ன? இதுதான் சொந்த வாழ்க்கையை கவனிக்க தவறிவிட்டார்கள், மாறிவிட்டார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான், மஸலுல்லதீன ஹுமிலு தௌராத்த ஸும்ம லம் யஹ்மிலுஹா கமஸல் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா.
தௌராத் வேதம் வழங்கப்பட்டவர்கள் வேற யாரும் கிடையாது, இவங்க தான். இந்த பனு இஸ்ரவேலர்களை தான் அல்லாஹ் வேறு வார்த்தையில சொல்றான். தௌராத் வேதம் வழங்கப்பட்டவர்கள் அதன்படி அவர்கள் நடக்காத காரணத்தினால் அவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? கமத்தலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்பாரா, பொதியை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் இவர்கள். இந்த கண்ணிருந்தும் பார்க்க மாட்டேங்கிற, மனசு இருந்தும் நீ எடுத்து வாசிக்க மாட்டேங்கிற, அதுல உள்ளதை வாசிச்சாலும் படிச்சாலும் தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே அதை விட்டு நீ விலகாமல் பாவத்திலே நீடித்துக் கொண்டிருக்கிறாயே என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லுகிறாங்க. இந்த பனு இஸ்ரவேலரைத்தான் அல்லாஹ் திட்டுகிறாங்க. இன்னைக்கு அதே பாணியில நம்ம சமுதாயத்தை பாருங்க. குர்ஆன் தடுக்காத ஒரு பாவம் என்று இருக்குதா? குர்ஆன் தடுக்காத தீமைகள் இருக்குதா? குர்ஆன் விளக்காத ஏதாவது மார்க்கத்திற்கு விரோதமான செயல்கள் எல்லாத்தையும் விளக்கிருச்சு. ஆனாலும் இந்த குர்ஆன் நம்ம படிக்கிறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. அது உள்ள பாவங்கள், அது சுட்டி காட்டக்கூடிய பாவங்களை விட்டு விலகிறது கிடையாது, அது சொல்லக்கூடிய நன்மைகளின் பக்கம் செல்றது கிடையாது. இப்ப யோசித்து பாருங்கள், அந்த தௌராத் வேதத்தை சுமந்த அந்த கழுதைகளை போன்றுதான் இந்த குர்ஆன் என்ற வேதத்தை சுமக்கக்கூடிய கழுதைகளாக இந்த சமூகம் மாறி போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இதுல இருந்து நாம் தெளிவு பெற வேண்டும். பொலிவு பெற வேண்டும் என்றால் மார்க்க விஷயத்திலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த முஹர்ரம் மாதம் சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான படிப்பினைகள் இதுவும் ஒன்று. ஏராளமான அருட்படைகளை அல்லாஹ் வாரி வழங்கியும் அந்த சமுதாயம் நாசமாய் போய்விட்டது. அல்லாஹ் இந்த சமூகத்திற்கும் எக்கச்சக்கமான அருட்படைகளை வாரி வழங்கியிருக்கிறான். அதுல மிகப்பெரிய ஒரு அருட்படை என்றால் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பிற மதத்தவர்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் என்னவென்றே தெரியாமல் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது. இதே நிலையில அவர்கள் மரணித்து போனால் நிரந்தர நரகம் நமக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய பரிதாப நிலையை யோசித்து பார்த்தீர்களா? அந்த நிலையில் இருந்தால் நாம இஸ்லாத்திற்கு வந்தோம் இல்லைதானே? அல்லாஹ் கேட்காமல், நாம பிரார்த்தனை செய்யாமல், எந்த ஒரு முயற்சியும் சிந்தாமல் வழி வழியாக வாழையடி வாழையாக பரம்பரையாக நமக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் வாரி தந்திருக்கிறானே, இதை விட மிகச்சிறந்த ஒரு அருள் இருக்க முடியுமா? இதை நினைச்சு பார்த்திருக்கிறோமா என்னைக்காவது? இதே நிலையில் நாம ஏதாவது ஒரு பிற மதத்தவருடைய வீட்டுல பிள்ளையாக பிறந்திருந்தால் எந்த கோவிலுடைய வாசல்ல இருந்திருப்போம், எந்த சர்ச்சில் இருந்திருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான் தெரியுமா? இதை விட மிகப்பெரிய ஒரு அருள் இருக்க முடியுமா? நாம ஆசைப்பட்ட இஸ்லாமில் நாம் பிறந்தோம், நாம இஷ்டப்பட்ட இஸ்லாத்துக்கு வந்தோம் இல்லைதானே? எந்த ஒரு முயற்சியும் சிந்தனையே, எந்த ஒரு உழைப்பையும் நாம செய்யலையே, எந்த ஒரு தியாகத்தையும் நாம சிந்தாம இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோமே, இதை விட மிகப்பெரிய ஒரு அருள் என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறானே. எத்தனை பேரை இன்றைக்கும் பிற மதத்தவர்களாக பார்க்கிறோம். அதே நிலையில் மரணிக்கிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள், குடும்பத்தோடு தீக்குளித்து சாகிறார்கள். கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்காமல் நமக்கு தந்திருக்கிறானே. இதற்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கக்கூடாது? இதற்கு கொஞ்சம் நன்றி கடனோடு இருக்கக்கூடாது? இறைவன் தந்திருக்கிற மிக பிரம்மாண்டமான இந்த அருளை கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருக்க கூடாது? அப்படி நினைச்சு பார்த்தா பாவத்துல இருப்போமா? தீமையின் பக்கம் செல்லுவோமா? என்ன ஆயிடுச்சுன்னா, தந்த அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பது ஒரு விடம், தரப்பட்ட அருட்கொடைகளை தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலையில சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. கண்கள் இதை வைத்து நல்லதை மட்டுமா பார்க்கிறோம், காதுகள் நல்லதை மட்டுமா கேட்கிறோம், வாய் இருக்குது நல்லதை மட்டுமா பேசுறோம். யோசித்து பாருங்கள். உடல் உறுப்புகள்லேயே அவ்வளவு இறைவனுடைய அத்தாட்சிகள் காண கிடக்கிறது, எதையுமே சிந்திக்கிறது கிடையாது. இந்த நிலையில நம்முடைய வாழ்க்கையை பயணித்தால் நிச்சயம் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏராளமான தருணத்திலே தன்னுடைய தூதை வைத்து சாப பரிமாணத்தை செய்தான். யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் சாபத்தை பொழிவானாக ரசூலுல்லாஹ் பல இடங்கள்ல செஞ்சாங்க, பல நேரங்கள்ல சொன்னாங்க. அது மாதிரியான நிலைக்கு நாம போயிடக்கூடாது. அது மாதிரியான இறைச்செய்தி வரப்போறது கிடையாது. ஆனால் மறுமை நாள்ல நாம் பிடிக்கப்படுவோம். அந்த கூட்டத்திற்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு காலத்திலும் நமக்கு கை கொடுக்காது. பாவத்தை விட்டு விலகி வாருங்கள். இறைவனுடைய அருட்கொடைகளிலே ஆகச்சிறந்த அருட்கொடை இந்த இஸ்லாமின் இந்த அருட்கொடை. இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் சும்மா சாதாரணமாக ஏற்றிருப்பதோடு விட்டுவிடாமல் அதை வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு பழக வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் நாம் உழைப்பை சிந்த வேண்டும். அப்படியான நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சமூக முன்னேற்றம் குறித்து ஏராளமான விழிப்புணர்வுகள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இதுல நம் சமூகத்தை சார்ந்த மக்கள் பெருவாரியாக வெளிநாடு அப்படின்றது மாதிரியே ஒரு மாயஜால ஒரு வலையிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை, ஏராளமான பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை அதுதான் என்று நினைத்து கொண்டு நிறைய உள்ளூர் சார்ந்த உள்நாட்டு சார்ந்த விஷயங்களில் அலட்சியத்தோடு போகக்கூடிய ஒரு நிலையில நாம கண்கூடாக பார்த்து வருகிறோம். இது சார்ந்த விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும். இந்த நாட்டுல நாம ஒரு பிரதிநிதித்துவத்தோடு நாம ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அரசு சார்ந்த பணிகள். இதுல கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த வெளிநாடு என்கின்ற மாய வித்தையிலே மயங்கி விடாமல் காசு பணம் சம்பாதிப்பது மட்டும் கிடையாது, நம்முடைய குடும்பத்தை எப்படி உயர்த்துவதற்கு நாம் பாடுபட வேண்டுமோ இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கும் நாம் பாடுபட வேண்டும். இதற்கு ஒரு முன்னுதாரணமும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எக்கச்சக்கமான கட்டளையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்டாலும் உலகத்துல அவர்கள் பிரதிநிதித்துவத்தோடு ஒரு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா என்ன என்று தெரியல. ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், வஜஅலு புயூத்தக்கும் கிப்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை, உங்களுடைய வீடுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கிப்லானா முன்னோக்கும் திசையாக, உங்களுக்கு பக்கத்துல உங்களுடைய கூட்டத்தை உங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளைத்தான். இந்த உலகத்துல தப்பிப்பதற்கான ஒரு வழி. ஏன்னா ஒரு கூட்டமாக ஒரு மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது எதிரிகளுடைய தாக்குதல் குறைவாக இருக்கும். எதிரிகள் நெருங்குவதற்கு பயப்படுவாங்க. பிடிச்சு வச்சு அடிப்பதோ வெட்டி வீசுவதோ அது மாதிரியான செயல்பாடுகள் குறையும். இதற்குண்டான ஒரு வழிமுறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இதை நாம சொல்றதுக்கு காரணம், இந்த உலகத்துல நாம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தோடு இணைந்து வாழ்வதற்கு பல தடைகள் வரும். ஒன்று சுய வாழ்க்கையிலேயே ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய தடைகள், இன்னொன்று ஆளும் ஆட்சியாளர்களாலோ அல்லது ஊர்காரங்களாலேயோ அல்லது உறவுக்காரங்களாலேயோ சொந்தக்காரங்களாலேயோ எதிரிகளாலேயோ நயவஞ்சர்களாலேயோ எக்கச்சக்கமான இன்னல்கள் வரும். இது மாதிரியான இன்னல்களை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு வழிமுறை இந்த காலத்துல அரசு பணிகள். இதை வைத்துத்தான் எக்கச்சக்கமான சட்டத்திட்டங்களை பிறப்பிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் சமூகத்தினுடைய இளைஞர்கள், மிக குறிப்பாக நம் வீட்டு பிள்ளைகளை இந்த அரசு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனம் எடுத்து இந்த வெளிநாடு என்கின்ற மாய வித்தையிலே மயங்கி விடாமல் அது மட்டுமே இந்த சமூகத்தை முன்னேற்றும் என்கின்ற ஒரு நிலையை தாண்டி, நான் ஆரம்ப காலத்துல எக்கச்சக்கமான ஆட்களை பார்க்க முடியும். 20 வருஷம் 25 வருஷம் எக்கச்சக்கமான ஆட்கள் இதிலேயே இருப்பார்கள். இதையும் தாண்டி இந்த நாட்டில் நாம் பிரதிநிதித்துவத்தை அடைவதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இதுல கொஞ்சம் நாட்டம் செலுத்துங்கள், இதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்கள். இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு வழிமுறையாக ஒரு முயற்சியாக இதுவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். நம்முடைய முயற்சி இதுல அடங்கி இருக்கிறது. அதற்கான முயற்சியை செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர்களையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.